ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். மீண்டுமாக ஒரு ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் கர்த்தருக்குள் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் நிகழ்ச்சியை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தந்திருக்கிறார். ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் கர்த்தருடைய தெய்வீக பிரசன்னத்தையும் தேவ தொடுதலையும் தெளிவாக நம்ம உணர்ந்து கொள்ள முடிந்தது. மாத்திரல்ல, நம்முடைய ஜெபங்களுக்கும் கர்த்தர் நல்ல பதில்களை தந்து நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களையும் செய்திருக்கிறார் என்று கர்த்தருக்குள் நான் பரிபூர்ணமாக விசுவாசிக்கிறேன். இப்ப இந்த நேரம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கிற நேரம். உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், நம்ம இந்த முறை என்னுடைய பகுதியில புதிதாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்கள், சில கேள்விகள், அதற்குண்டான சில தியானங்களை தான், சில காரியங்களை தான் விளக்கி சொல்லி கொண்டிருக்கிறேன். நேற்றைய தினத்தில் நம்ம சந்தித்து கொண்ட போது ஞானஸ்நானத்தை பற்றி தியானம் பண்ணோம். ஞானஸ்நானம் எடுக்கணுமா? கர்த்தர் ஒருவேளை நம்மை அபிஷேகம் பண்ணியிருந்தா கூட, நல்ல அந்நிய பாஷை பேசினா கூட, நம்ம மறுபடியும் ஞானஸ்நானம் எடுக்கணுமா என்ற ஒரு கேள்வி அநேகருடைய உள்ளத்துக்குள்ளே வரும். அப்ப ஞானஸ்நானத்துடைய முக்கியத்துவம் என்ன, ஞானஸ்நானம்னா என்ன என்பதை பற்றி தெளிவா பல காரியங்களை நான் உங்களுக்கு விளக்கி சொன்னேன். நீங்க கர்த்தருடைய பிள்ளைகள் உடனே இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்நானத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்திருப்பீங்க. ஆனாலும் இந்த ஞானஸ்நானத்தை குறித்து நம்ம தெளிவாக அறிந்து கொள்வதும், வேறு சில காரியங்களையும் முழுசா தெரிந்து கொள்வதும் நம்ம கீழ்ப்படிவதற்காக மாத்திரல்ல, மற்றவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்வதற்காக. உங்ககிட்ட யாராவது சில கேள்விகளை கேட்டா, இதே மாதிரி ஞானஸ்நானத்தை பற்றி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னு கேட்டா, நீங்களே உங்களுக்கு சொல்றதுக்காகத்தான் அதை முழுசுமா உங்களுக்கு விளக்கி ஞானஸ்நானத்தை பற்றி என்னென்ன தகவல்கள் இருக்கிறதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அதை சொல்ல நான் பிரயாசப்படுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன தெரியுமா? ஞானஸ்நானத்தை குறித்த சில தப்பான அபிப்பிராயங்கள் அல்லது ஞானஸ்நான சம்பந்தமா சில குழப்பங்கள் இருக்கிறது. அது என்ன, வேதம் அதற்கு என்ன பதில் சொல்லுகிறது, இதைத்தான் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள போறோம். நீங்க ஞானஸ்நானத்தை எடுக்கலாம், ஆனா இனி எடுக்க போறவங்க இந்த கேள்விகள் எல்லாம் உங்ககிட்ட கொண்டு கேட்டா நீங்க அவர்களுக்கு பதில் சொல்வதற்காகத்தான் இதை நம்ம எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்க போறோம். ஒரு ஞானஸ்நானம் சம்பந்தமா கிறிஸ்தவர்களுக்கு நடுவில் இக்காலத்துல என்னென்ன குழப்பங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். எனக்கு ஒரு குழப்பம் வந்தது. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல, நான் 1978 வருஷத்துல இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். ஆனா அதுக்கு முன்னாலேயே நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்த ஒருவன். எங்க சபை வழக்கத்தின்படி பிறந்த உடனேயே ஒரு 6 மாசத்துக்குள்ள அல்லது 1 வருஷத்துக்குள்ள சபையில கொண்டு போய் சர்ச்சில் ஞானஸ்நானம் கொடுப்பாங்க குழந்தையா. அப்ப ஞானஸ்நானம் கொடுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில நான் கிறிஸ்து இல்லாமல் வாழ்ந்த நாட்கள் தான் அதிகம். அதுலேயும் கல்லூரி காலம் வரும் பொழுது பல பாவ பழக்கங்களுக்கு அடிமையாகி குடிக்கவும் வெறிக்கவும் புகைப்பிடிக்கவும் நான் அப்படிலாம் போய், அதுக்கப்புறம் ஒரு சந்தர்ப்பத்தில் இயேசு என்னை சந்தித்து என்னை மீட்டு கொண்டார். இப்போ என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் என்னை அபிஷேகம் பண்ணி விட்டார். நான் ஒரு பெந்தகோஸ்தே அனுபவம் உள்ள ஒரு சபைக்கு போக ஆரம்பித்தேன். அந்த சபைக்கு போன போது அவங்க சொன்னாங்க, நீங்க ஞானஸ்நானம் பெறணும், நம்ம இதில் ஞானஸ்நான ஆராதனை சர்வீஸ் வச்சிருக்கிறோம், அதில் நீங்க ஞானஸ்நானம் எடுக்கணும் என்று எனக்கு சொன்னாங்க. எனக்கு என்ன குழப்பம்னா, நம்ம தான் சின்ன வயதா இருக்கும் போதே ஞானஸ்நானம் எடுத்துட்டோமே. சிறு வயதுல தகப்பனும் தாயும் கொண்டு போய் சர்ச்சில் நமக்கு ஞானஸ்நானம் கொடுத்துட்டாங்களே, நான் மறுபடியும் ஞானஸ்நானம் எடுக்கணுமா என்று நான் ஞானஸ்நானத்துக்கு ஒப்புக்கொள்ளவே இல்லை. அதான் அபிஷேகம் பெற்றுட்டோம், அந்நிய பாஷை பேசுறோம், தீர்க்க தரிசனம் கூட வருது, கர்த்தர் தரிசனத்திலே கூட தம்மை பல சமயங்களை வெளிப்படுத்தி பேசுகிறார். எங்களுடைய தகப்பனார் இடத்துல போய் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நம்ம தான் ஏற்கனவே ஞானஸ்நானம் எடுத்துட்டோம்ல, அப்போ ஞானஸ்நானம் என்பது புதுசா வரக்கூடியவங்களுக்கு தான், நமக்கு கிடையாது, நீ மனம் திரும்பிட்டு இல்லை போதும் அப்படின்னாங்க. நான் பழைய என்னுடைய சபை போதகரை சந்தித்து கேட்டேன் அவங்ககிட்ட, ஐயா ஞானஸ்தானத்தை பற்றி என்ன, ஞானஸ்தானம் எடுக்கணும், இப்போ மனம் திரும்பின பிறகு அந்த ஞானஸ்தானத்தை எடுக்கணும்னு சொல்றாங்களே, அதை பற்றி என்னன்னு கேட்டேன். அவர் சொன்னார், நீங்க தான் ஆரம்பத்தில் குழந்தையா இருக்கும்போதே ஞானஸ்தானம் கொடுத்துட்டாங்களே, அப்போ இதற்கு ஞானஸ்நானம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு 2 பக்கம் ஒரே குழப்பம். எங்க சபைக்கு வந்தா ஒன்று சொல்றாங்க,
வெளியே போய் கேட்டா அதான் ஏற்கனவே எடுத்தாச்சுலன்னு சொல்றாங்க. இதுல எது உண்மை என்று எனக்கு புலப்படலை. கடைசியில நான் முழங்கால் படியிட்டு கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணி கேட்டேன், ஆண்டவரே நான் ஞானஸ்நானம் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டேன். கர்த்தர் அதற்கு பெரிய விளக்கமெல்லாம் ஒன்றும் சொல்லல. ஒரு 3 நாள் 4 நாளைக்கு பிறகு என்னுடைய ஜெப நேரத்துல, அதிகாலை நேரத்துல ஒரு மெல்லிய சத்தத்திலே கர்த்தர் பேசினார். ஞானஸ்நான நீதிக்கு கீழ்ப்படி என்றார். ஞானஸ்நான நீதிக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் எடு அப்படின்னார். நான் அதுக்கு பிறகு எங்கள் சபையில போய் ஞானஸ்நானத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்து அவங்க நடத்தின ஒரு பெரிய ஒரு ஜெனரல் கன்வென்ஷன் கூட்டத்தில் நான் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டேன். அப்போ எனக்கு அது குறித்து முழு விவரம் தெரியாது. இப்படி எடுத்திருக்கிறாங்களே, இப்படி எடுக்கலாமா அப்படின்னு. இது மாதிரி இந்த ஞானஸ்நானத்தை பற்றி நிறைய குழப்பங்கள் கிறிஸ்தவர்கள் நடுவில் இருக்கிறது. இதெல்லாம் என்னென்ன குழப்பம் இருக்குது, என்னென்னலாம் சொல்லுவாங்க உங்ககிட்ட, அதற்கு வேதம் என்ன பதில் சொல்லுகிறது? கர்த்தரிடத்தில் கேட்டபோது இது எல்லாத்தையும் கர்த்தர் எனக்கு விளக்கி சொல்லல. ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், ஞானஸ்நான நீதிக்கு கீழ்ப்படி அப்படின்னார். அவ்வளவுதான். ஆனா அதுக்கு பிறகு வேதத்துல படிச்சு பார்க்க போகும்போதும் பிராக்டிக்கலா நாங்க ஊழியத்துக்கு பல சபைகள், பல தேசங்கள், பல ஊர்களுக்கு போகும்போது அங்க சபைகளுக்கு நடுவிலே நிலவுகிறதும் விசுவாசிகளுக்கு நடுவிலே சொல்லப்படுகிறதுமான இப்படிப்பட்ட காரியங்களை கேட்க நேரிடும். அப்பதான் ஞானஸ்நானத்துல இவ்வளவு குழப்பமான காரியமும் இருக்குதா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவும், இந்த குழப்பங்களுக்கு ஒரு விடை நம்ம வேதத்தின் அடிப்படையில் தெரிந்து கொள்வதற்கும் நம்ம இந்த நிகழ்ச்சியிலே சில காரியங்களை பார்க்க போறோம். முதல் காரியம் என்ன? இந்த ஞானஸ்நானம் பற்றி சில தவறான புரிதல்கள் இருக்கிறது. முதல் காரியம், கிறிஸ்தவ வீட்டில் பிறந்த பிள்ளைகள் ஞானஸ்நானம் பண்ணப்படலாம். கிறிஸ்தவ வீட்டில் பிறந்த குழந்தைகளை ஞானஸ்நானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. குழந்தைகள் ஒரு 6 மாசத்துல, என்னை அப்படிதான் கொண்டு ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. 6 மாசத்துல அல்லது 1 வயசுல ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஞானஸ்நானம் கொடுக்கும்போது வேற பேர்லாம் மாற்றி வைப்பாங்க. என்னுடைய பேரே இந்த பேர் தான். எனக்கு சின்ன குழந்தையில ஞானஸ்நானம் கொடுக்கும்போதே எனக்கு கொடுக்கப்பட்ட பேர் தான் நான் இப்போ வரைக்கும் உபயோகப்படுத்துகிறேன். அப்போ இந்த ஞானஸ்நானம் சின்ன வயசுல கொண்டு போய் சபையில கொண்டு போய் ஒரு ஞானஸ்நான தொட்டி இருக்கும் எங்க சர்ச்சில். அது ஒரு பாரம்பரிய சபை. அதுல இருக்கிற தண்ணி எடுத்து தெளித்து பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுக்கிறேன்னு பாஸ்டர் சொல்லுவார். அப்ப இந்த ஞானஸ்நானம் இது இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, அவன் பிறந்தது கிறிஸ்தவ குடும்பத்துல, அதனால அவன் ஒரு கிறிஸ்தவனாக பிறந்திருக்கிறதுனால அந்த குழந்தைக்கு நம்ம ஞானஸ்நானம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு அவர்கள் காட்டுகிற வசனம், சில வசனம் இருக்கு. அது என்ன சொல்றாங்கன்னா, மத்தேயு சுவிசேஷம் 19:13-14 இயேசுவிடத்திலே பிள்ளைகளை கொண்டு வருகிறார்கள். அப்போது இயேசுவின் சீஷர்கள் பிள்ளைகளை கொண்டாடாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள தடை செய்கிறார்கள். அப்ப இயேசு சொன்னார், பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள் என்றார். பாத்தீங்களா, பிள்ளைகளை வரவிடுங்கள் சொல்லும்போது நீங்க பிள்ளைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி தடை சொல்லக்கூடாது. குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு சாரார் சொல்றாங்க. சில சபை பிரிவுகள்ல இந்த வசனத்தை மேற்கோள் காட்டி பிள்ளைகள் கர்த்தரிடத்தில் வரலாம், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க நல்ல அந்த சம்பவத்தை வாசித்து பார்த்தா அந்த இடத்துல கர்த்தர் எந்த பிள்ளைக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை. பாருங்களேன், அதற்கு அடுத்த வசனம் சொல்லுது, அவர்கள் மேல் கைகளை வைத்து பின்பு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போனார். பிள்ளைகள் அவரிடத்துல எதுக்கு கொண்டாந்தாங்கன்னா, பிளஸ் பண்றதுக்கு கொண்டாந்தாங்க. அவரிடத்துல கொண்டு வந்த போது பிள்ளைகள் மேல கை வச்சு ஜெபம் பண்ணினார். அப்போ கூட்ட நெரிசல்ல குழந்தைகள் எல்லாம் கொண்டு வராதீங்கன்னு தடை செஞ்சாங்க. அப்ப இயேசு தம் சீஷர்களை பார்த்து சொன்னார், பிள்ளைகளை என்கிட்ட வரவிடுங்க, அப்ப குழந்தைகள் வரட்டும், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது அப்படின்னு சொல்லி அவர்கள் ஞானஸ்நானம் கொடுக்கல. கைகளை வைத்து ஆசீர்வதித்து அவ்விடம் விட்டு புறப்பட்டு போனார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இதை நம்ம குழந்தை ஞானஸ்நானத்துக்கு பொருத்தி பார்க்க கூடாது. 2வது காரியம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இயேசு பிறந்த போது 8வது நாளிலே அவரை தேவாலயத்துக்கு கொண்டு போனாங்க அப்படின்னு எழுதியிருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப அது மாதிரி ஒரு குழந்தை பிராயத்தில் இருக்கும்போது அவன் நம்மை தேவாலயத்துக்கு கொண்டு போய் ஞானஸ்நானம் கொடுக்கலாம், இயேசுவை கொண்டு போயிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்றாங்க.
ஆனா வேதத்துல நீங்க நல்லா வாசிச்சு பார்த்தா, இயேசு பிறந்த 8வது நாளிலே அவரை தேவாலயத்துக்கு கொண்டு போனது ஞானஸ்நானம் பண்ணப்படுவதற்கு அல்ல. யூத பாரம்பரிய முறையில இயேசுவே பார்த்தானே பிறந்திருக்கிறாரு. அதுக்கு முன்னால மோசையினுடைய சட்டம் ஒன்று இருக்கிறது. அந்த மோசையினுடைய சட்டத்தின்படி முதல்ல பிறந்த குழந்தை, ஒரு பெற்றோருக்கு முதல்ல பிறந்த குழந்தை 8வது நாளிலே பிரதிஷ்டை பண்ணப்பட வேண்டும். முதல் பிள்ளை முழுசுமே கர்த்தருக்கு சொந்தம். அதை கொண்டு போய் என்ன செய்வாங்க, 8வது நாள், பிறந்த 8வது நாள்ல குழந்தையை கொண்டு போய் அங்கே பிரதிஷ்டை பண்ணுவாங்க. அது மோசையினுடைய சட்டம். அப்ப இயேசு குழந்தையா இருக்கும்போது அவருடைய தாயாரும் தகப்பனாரும் இயேசுவை ஞானஸ்நானம் பண்ணப்படுவதற்கு கொண்டு போகல, மோசையினுடைய சட்டத்தின்படி பிரதிஷ்டை பண்ணப்படுவதற்கு கொண்டு போனாங்க. பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரம் 23 சொல்லுகிறது, முதல் பேரான எந்த ஆண் பிள்ளையையும் கர்த்தருக்கு பரிசுத்தம் எனப்படும் என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி இயேசுவை, அவரை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கவும், கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறபடி ஒரு ஜோடி காட்டுப்புறாவையும் 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனாங்க. அப்ப அங்க இயேசுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்படலை. ஒருவேளை கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்த குழந்தைகளை சின்ன குழந்தையா இருக்கும்போது நீங்க சர்ச்சுக்கு கொண்டு போய் அவங்கள பிரதிஷ்டை வேணா பண்ணலாம், ஞானஸ்நானம் கொடுப்பதல்ல. ஞானஸ்நானம் என்பது வேற. கொண்டு போறோம், ஒரு பாஸ்டர் ஜெபம் பண்றாரு, பிரதிஷ்டை பண்ணி கர்த்தருக்கும் கர்த்தருடைய ஊழியத்துக்கும் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு அவரை பிளஸ் பண்றாரு. அது தப்பு இல்லை. இயேசுக்கு அதைத்தான் செய்தார்கள். அது மோசையினுடைய சட்டத்தில் இருக்குது. அப்ப 8வது நாள்ல இது நிறைவேற்றப்படணும். அப்ப இயேசுவை 8வது நாளிலே தேவாலயத்துக்கு குழந்தையா கொண்டு போனார்கள் என்பது அது ஞானஸ்நான அனுபவத்தோட பொருத்தி பார்க்க முடியாது. ஞானஸ்நானத்துக்கு அடையாளம் என்றால் இயேசுவினிடத்தில் யோவான் ஞானஸ்நானம் பெற வேண்டியது என்ன? 8வது நாள்ல இயேசு கொண்டு போனாங்க, அது ஞானஸ்நானம் தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா அதை உண்மைன்னே நம்ம ஏற்றுக்கொண்டால் இயேசு ஏன் யோவானிடத்துல ஞானஸ்நானம் பண்ணப்படுவதற்கு போகணும்? எனக்கு தான் 8வது நாளே கொடுத்துட்டாங்களே. நான் சொன்ன மாதிரி நான் தான் சின்ன வயசா இருக்கும்போதே, குழந்தையா இருக்கும்போதே என்னுடைய தகப்பனாரும் தாயாரும் கொண்டு போய் எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்துட்டாங்களேன்னு இயேசு சொல்லியிருக்கலாம்ல. அப்போ இயேசு யோவானிடத்தில் ஞானஸ்நானம் எடுக்கிறாருன்னா 8வது நாள்ல அவரை ஞானஸ்நானம் கொடுக்கல. அப்ப இந்த குழந்தை ஞானஸ்நானம் என்பது சபையில இடையில வந்த ஒரு காரியம். அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இந்த கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறக்கிற பிள்ளைகள் நம்ம சபையை விட்டு போயிடக்கூடாது அல்லது கிறிஸ்துவை விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து கிறிஸ்தவர்கள் என்று அடையாளப்படுத்துவதற்காக அவங்க அப்படி வச்சிருக்கிறாங்க. இது ஞானஸ்நானத்துக்கு அடையாளம் அல்ல. ஏனென்றால் ஞானஸ்நானம் என்பது என்னன்னு கேட்டா, மனம் திரும்பி யாருடைய வற்புறுத்தலும் இல்லாம தன்னுடைய சுயாதீனமாய் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அதற்கு அடையாளமாக பெற வேண்டிய விஷயம்தான் ஞானஸ்நானம். யாரும் என்னை வற்புறுத்தக்கூடாது. யாரும் அப்பா சொல்லி அம்மா சொல்லி ஞானஸ்நானம் எடுறா, இயேசுவை ஏற்றுக்கொள்ளு அப்படின்னு சொல்லக்கூடாது. நானா என் சுயத்தின்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டு என்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து மனம் திரும்பி அதற்கு பிறகு எடுக்கிற அடையாளம் தான் ஞானஸ்நானம். மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. மார்க்கு சுவிசேஷம் 16:16 வாசிங்கன்னா, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். நீங்க 6 மாச குழந்தையா இருக்கும்போது, 1 வயசு குழந்தையா இருக்கும்போது கொண்டு போனா அந்த குழந்தைக்கு எப்படி விசுவாசம் இருக்கும்? எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்தது ஞாபகம் இல்லை, எனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? எங்க வீட்ல எல்லாம் 6 மாச குழந்தையா இருக்கும்போதே தூக்கி கொண்டு போய் ஞானஸ்நானம் கொடுத்துட்டாங்க, எனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? ஆனா வேதம் சொல்லுது, சும்மா ஞானஸ்நானம் எடுக்கிறது இல்ல, நீ விசுவாசித்து ஞானஸ்நானம் எடுக்கணும். கர்த்தர் தான், இயேசுதான் தெய்வம் என்பதை நம்பி, அவர் என் பாவத்தை மன்னிக்கிற பரிகாரி என்பதை நம்பி அவரிடத்துல பாவ அறிக்கை செய்து, அப்படி விசுவாசம் உள்ளவனாகி அந்த விசுவாச நிலை அடைஞ்ச பிறகுதான் ஞானஸ்நானம் எடுத்தால்தான் ரட்சிக்கப்படுவான் என்று அன்னைக்கே ரொம்ப தெளிவா எழுதியிருக்கிறாங்க. கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து விட்டால் அவன் கிறிஸ்தவன் ஆகிட முடியாது. நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க. கிறிஸ்தவன் என்றால் அது தனிப்பட்ட அனுபவத்துல தான் ஒருவன் கிறிஸ்தவன் ஆக முடிகிறது.
கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்துட்டா கிறிஸ்தவனாக முடியாது. நீங்களே சொல்லுங்களேன், டாக்டர் குடும்பத்தில் பிறந்தா டாக்டர் ஆயிடுவாரா? ஒரு வக்கீல் குடும்பத்தில் பிறந்தா வக்கீல் ஆயிடுவாரா? அம்மா டாக்டரு, அப்பா டாக்டரு, 2 அண்ணங்க டாக்டரு, அவர்கள் திருமணம் பண்ணியிருக்கிற அண்ணி டாக்டரு. அந்த குடும்பத்தில் நான் பிறக்கிறேன், நான் டாக்டரா? நான் டாக்டரா வரனா தனிப்பட்டு நான் படிக்கணும். சமீபத்திலே நீங்கள் செய்தியில் பார்த்துருப்பீங்க, ஒரு பெரிய டாக்டர், மகப்பேறு மருத்துவர், ஒரு குழந்தை பிறக்கிற ஒரு குழந்தை பிரசவம் பார்க்கிற ஒரு டாக்டர், அவருடைய 15 வயது மகன் உள்ளே போய் ஆப்ரேஷன் தியேட்டரில் ஒரு பிரசவம் பார்த்தான்னு சொல்லி கவர்மெண்ட் கைது பண்ணிருச்சு. அவங்க அம்மா டாக்டரு, அப்பா டாக்டரு, 15 வயசு பையன். அந்த தகப்பனார் இப்போவே ட்ரைனிங் கொடுக்குறாரு அவனுக்கு, வாடா உள்ள ப்ராக்டிஸ் பண்ணிக்கன்னு. அவரை கவர்மெண்ட் கைது பண்ணிருச்சு. காரணம் என்னன்னா, நீங்கள் அந்த மருத்துவராக வரணும்னா அதுக்கு சில சட்டத்திட்டம் இருக்கு. அதே மாதிரி தான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்துட்டா கிறிஸ்தவன் ஆயிட மாட்டான். அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கிறிஸ்துவை அவன் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளணும். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அப்ப விசுவாசம் இல்லாம ஞானஸ்நானம் எடுத்தா அவன் அந்த ஆக்கினை தண்டனைக்கு தப்பிக்க முடியாது. அவனுக்கு நம்பிக்கை இல்லை, அவனுக்கு ஞானஸ்நானம் நடந்தே தெரியாது. ஒரு குழந்தை எங்கள் வீட்டில் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கு, 4 தலைமுறை கிறிஸ்தவ குடும்பத்தில், அதுக்காக அது கிறிஸ்தவனாகி விட முடியாது. அது அவனுடைய பெர்சனல் அனுபவத்தை பொறுத்தது. நம்முடைய ரட்சிப்பு என்பது பெர்சனல் அனுபவம். நான் என்னுடைய சுயத்தில் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு என்னுடைய தனிப்பட்ட முறையிலே அவரை என் சொந்த ரட்சகராக அங்கீகரிக்கணும். அப்புறம்தான் அந்த ஞானஸ்நானம் எடுக்கணும். 2வது தப்பு அபிப்பிராயம் என்ன அப்படின்னு கேட்டா, ஆவியின் அபிஷேகம் முந்தி பெற்றிருப்பதால் ஞானஸ்நானம் பெற வேண்டியதில்லை. எனக்கு பின் வருகிறவர் ஆவியிலும் பரிசுத்த ஆவியினாலும் அக்னினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். யோவான் தண்ணீர்ல நின்று ஞானஸ்நானம் கொடுக்கிறாரு. அப்ப அவர் சொல்றார், எனக்கு பின்னால வேற ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சையின் வாரை குனிந்து அவிழ்க்கிறதுக்கும் நான் தகுதி உள்ளவன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். அப்ப நான் பரிசுத்த ஆவியை பெற்று விட்டேன், இன்னும் ஞானஸ்நானம் பெறல, அந்நிய பாஷை பேசுறேன். அப்ப இயேசு எனக்கு பரிசுத்த ஆவியில ஞானஸ்நானம் கொடுத்துட்டாரே, அப்புறம் எதுக்கு இந்த தண்ணியில ஒரு ஞானஸ்நானம் என்ற ஒரு கேள்வி பலருக்குள்ளே வருகிறது. நிறைய பேர் அப்படி ஞானஸ்நானம் எடுக்காத ஆட்களை நானே அறிவேன். அவங்க சொல்லுவாங்க, எதுக்குங்க, நாங்க தான் நல்லா அந்நிய பாஷை பேசுறோம், தீர்க்க தரிசனம் சொல்றோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், எங்களுக்கு எதுக்கு ஞானஸ்நானம் அப்படின்னு கேட்பாங்க. ஞானஸ்நானம் பெறுவதற்கு முன்பாகவே அபிஷேக அனுபவம் பெற்றிருந்தாலும், பிற ஆவிக்குரிய அனுபவங்களை நீங்கள் பெற்றிருந்தாலும், ஒருவேளை ஒரு விஷன் பார்க்கலாம், ஒரு அந்நிய பாஷை பேசலாம், ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லலாம், வேறு ஆவிக்குரிய அனுபவங்கள் பெற்றிருந்தாலும் நாம் ஞானஸ்நானம் பண்ணப்பட வேண்டியது கண்டிப்பா அவசியம். இந்த ஞானஸ்நானத்துக்கு முந்தியது நடந்தா கூட நீங்க கண்டிப்பா ஞானஸ்நானம் என்ற அந்த அனுபவத்தை பெற்றுத்தான் ஆக வேண்டும். வேதம் அதை சொல்லுகிறது. நீங்க நல்லா பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கையில கொர்நேலியு என்ற ஒரு மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவர் நல்ல ஜெபம் பண்ணக்கூடியவர், கடவுள் மேல ரொம்ப விசுவாசம் உள்ளவர், தான தர்மம் பண்ணுகிறவர், குடும்பமா சேர்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. அவர்களிடத்துல கர்த்தர் வெளிப்பட்டு தரிசனம் கூட கொடுக்கிறார் கொர்நேலியுக்கு. கொர்நேலியு கடவுளுடைய சத்தத்தையும் கேட்கிறார். நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், அப்பதான் புரியும். அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 10வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து இருக்குது. அதை எடுத்துக்கங்க, பார்க்கலாம். அந்த கொர்நேலியு அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாக இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு. அப்ப பாருங்க, இவர் தேவனுக்கு பயந்தவர், தான தர்மம் செய்கிறவர், எப்பவும் தேவனை நோக்கி குடும்பத்தோட ஜெபம் பண்றவர். இப்ப தேவ தூதனை பார்க்கிறாரு, தேவ தூதனுடைய சத்தத்தையும் கேட்கிறாரு. சாதாரண தரிசனம் இல்ல, பிரத்யட்சமான தரிசனத்தை கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே
என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறது. உன் ஜெபமும் நீ செய்த தான தர்மமும் பரலோகத்துல வரைக்கும் வந்து எட்டி இருக்குதப்பா என்றான். இப்பொழுது நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. நீ இப்ப தரிசனமும் கண்டுட்ட, ஒரு தேவதூதனையும் பார்த்துட்ட, அவன் பேசுறதையும் கேட்டுட்ட, தர்மங்கள் பரலோகத்திலையும் போய் எட்டிருச்சு, உன் ஜெபமும் பரலோகத்துல கேட்கப்படுது. நீ இப்போ என்ன செய்யணும்னா, யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்ற மறு பேர் கொண்ட சீமோனை அழைப்பி, அவன் தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனுடைய வீட்டிலே தங்கி இருக்கிறான். அவனுடைய வீடு கடல் ஓரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை அவன் பேதுரு உனக்கு சொல்லுவான் என்றார். அப்போ நான் தான் தான தர்மம் செஞ்சிட்டேனே, ஜெபம் பண்றேனே, அப்ப நான் இது செய்வதற்கு வேற ஒண்ணு இருக்குதா? அது என்ன? அதை அவர் சொல்லுவாரு, அவரை கூப்பிடு அப்படின்னு சொல்றார். ஞானஸ்நானம் பெறுவதற்கு முன்பாகவே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் அவர்கள் பெற்றார்கள். என்றாலும் அவர்கள் ஞானஸ்நானம் பெற வேண்டியிருந்தது. அப்போஸ்தலர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 44 48 வரைக்கும் படிச்சீங்கன்னா, பேதுருவை அந்த வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. பேதுரு இடத்துல சொல்லுகிறார் கொர்நேலியு, நான் ஜெபம் பண்ணும்போது கர்த்தருடைய தூதன் பிரத்யட்சமா வந்து உங்களை கூப்பிட்டு நீங்க மேலதிகமா நான் செய்ய வேண்டிய காரியத்தை சொல்லுவீங்கன்னு சொன்னாங்க. உடனே பேதுரு அவரை உட்கார வைத்து சுவிசேஷத்தை சொல்லுகிறார், கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறார். எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு என்ன செய்யறாரு பாருங்க. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசி கொண்டிருக்கும் போதே வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும், அந்த இடத்துல கொர்நேலியு வீட்டாரும் இன்னும் கொஞ்சம் பேரும் கூடியிருக்கிறாங்க. அந்த வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார், அபிஷேகமும் பெற்றுட்டாங்க. அப்ப தரிசனம் பார்த்துட்டாங்க, ஜெபம் கேட்கப்பட்டுருச்சு, இப்போ பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டாங்க. அவர்கள் பற்பல பாஷைகளை பேசுகிறது 45 சொல்லுது. தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடு வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொருளிந்ததை பற்றி பிரமித்தார்கள். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்று இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடி எவனாவது தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி, நம்மள மாதிரியே பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற புறஜாதியர், நம்மள மாதிரியே அபிஷேகம் பண்ணப்பட்டு அந்நிய பாஷை பேசுறாங்க, இவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்காம இருக்கக்கூடாது, இவங்களுக்கு யாரையாவது தண்ணீரை விலக்கி வைக்கலாமா புறஜாதிங்கிறதுக்காக என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்ப பாருங்க, அவருக்கு சொல்ல வேண்டிய மேலும் அவர் செய்ய வேண்டிய சில காரியங்களை பேதுருவின் மூலம் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஒன்று அபிஷேகம், 2வது ஞானஸ்நானம். அப்ப இதுல பாத்தீங்கன்னா, ஞானஸ்நானம் பெறுவதற்கு முன்னாலேயே கொர்நேலியு தரிசனம் பார்த்தாரு, கொர்நேலியு ஆவியில நிறைஞ்சு ஜெபம் பண்ணாரு, அதெல்லாம் பரலோகத்துல கூட போய் கேட்டுருச்சு. ஆனாலும் அவருக்கு ஞானஸ்நானம் தேவைப்பட்டது. அப்ப இதனால நான் தான் பரிசுத்த ஆவியில நிறைஞ்சு பேசுறேனே, ஏன்னா எனக்கெல்லாம் விஷன்லாம் தெரியுதே, நான்லாம் ஞானஸ்நானத்துக்கு விலகினவன், எனக்கு தேவையில்லை, இதெல்லாம் புதுநிலை கிறிஸ்தவர்களுக்குன்னு சொல்லி ஒதுக்கக்கூடாது. ஞானஸ்நானம் என்பது எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் மஸ்ட். நீங்க முந்தி அபிஷேகம் பெற்றாலும், முந்தி நல்ல ஆவிக்குரிய வரங்களை பெற்றாலும் கூட நீங்கள் கண்டிப்பா ஞானஸ்நானத்தை பெறணும். முதல்ல ஞானஸ்நானம் பெற்றால்தான் இதெல்லாம் வரும் என்ற அவசியம் இல்லை. அது முந்தி வந்து விட்டால் கூட நீங்கள் ஞானஸ்நானத்தை நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. கண்டிப்பா நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். இது வேதம் நமக்கு காட்டுகிறது. அப்ப கொர்நேலியுக்கு இல்லாத அனுபவமா? அதுதான் கடவுளே வந்து பேசுறாரே, பேசி அதற்கப்புறம் ஞானஸ்நானம் கொடுக்க. தேவதூதன் வந்தவர் மற்ற காரியங்களை அவரே சொல்லியிருக்கலாமே. அவர் இறங்கி வந்து கொர்நேலியிட்ட பேசும்போது, பேதுருவை கூப்பிடு, அவன் உனக்கு மேலான காரியங்கள் இன்னும் சொல்லுவான் ஏன் சொல்லணும்? ஏன்னா தேவதூதன் ஞானஸ்நானம் கொடுக்க முடியாது. பேதுரு வந்து சொல்லித்தான் உனக்கு ஞானஸ்நான அனுபவத்திலே உன்னை நடத்த முடியும். அதனால்தான் அவர் சொல்றார், வெறும் செய்தி மாத்திரம் சொல்லணும்னா தேவதூதனை சொல்லிட்டு போயிருக்கலாம். செய்தியை தாண்டி அவரை கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ண வைக்கிற ஞானஸ்நான அனுபவம் ரொம்ப முக்கியம். ஞானஸ்நானம் கொடுக்கிற அதிகாரம் பெற்ற பேதுருவை அழைத்து வர பண்ணி அவரை தேவனுடைய மந்தையிலே அடையாளப்படுத்தினாங்க.
மூணாவது காரியம் பாருங்க, ஞானஸ்நானத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஞானஸ்நானம் கொடுப்பது சபை பாஸ்டர்களுக்கும் பிஷப்மார்கள் பேராயர்கள் இவங்களுக்கு தான் உரியது, போதகர்கள் தான் கொடுக்கணும், அப்போஸ்தலர்கள் கொடுக்கலாம், எல்லாரும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு காரியம் சொல்றாங்க. மற்ற யார் கொடுத்தாலும் செல்லாதுன்னு சொல்லிடுவாங்க. வேதம் இதை பற்றி என்ன சொல்லுகிறது? நீங்க நல்லா ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கிறணும். ஒரு சபை என்று ஒரு அமைப்புல வரும்போது சபையில ஒருவேளை இப்படிப்பட்ட ஒழுங்குமுறைகள் வைக்கப்பட்டிருக்கலாம், அது தப்பு இல்லை. எங்க சர்ச்சுக்குன்னு சில சட்டதிட்டங்கள், ஏன்னா வர்றவங்க போறவங்கலாம் வந்த உடனே நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னேன், பக்கத்தில் உட்காந்து செய்தி கேட்டிருக்கிற அம்மா வா நான் உனக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறேன்னு கொடுத்துட்டா குழப்பமாயிருமுங்கிறதுக்காக சில ஒழுங்குமுறைகள் வச்சிருப்பாங்க. அதை நம்ம மதிக்கணும். சபையில் பேராயர் தான் வந்து ஞானஸ்நானம் கொடுக்கணும், அல்லது சபையினுடைய பாஸ்டர் தான் ஞானஸ்நானம் கொடுக்கணும், ஒரு ஊழியக்காரர் தான் ஞானஸ்நானம் கொடுக்கணுங்கிறது ஒரு முறை. அது சபையினுடைய ஒழுங்கு. ஆனால் வேதத்தில் என்னன்னு கேட்டால், பாஸ்டர் தான் ஞானஸ்நானம் கொடுக்கணும், அல்லது அப்போஸ்தலர் தான் ஞானஸ்நானம் கொடுக்கணும், பேராயர் தான் ஞானஸ்நானம் கொடுக்கணும், எந்த சட்டமும் இல்லை. மனம் திரும்பினா அவர்களை நடத்துகிற, அவங்களுக்கு மேலா இருக்கிற ஒரு ஊழியக்காரர், அவர் சுவிசேஷகராய் கூட எடுக்கலாம். பல இடத்துல பார்த்தீங்கன்னா சுவிசேஷகர்கள் ஞானஸ்நானம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஞானஸ்நானம் கொடுக்கறது சபையில் போய் கேளுங்க, சபையில் இருக்கிற பாஸ்டர் தான் கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்ன, வேதம் என்ன சொல்லுகிறதுனா, ஒரு ஊழியக்காரன் ஞானஸ்நானம் கொடுக்கலாம். அவன் ஒரு விசுவாசிக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் ஒரு சுவிசேஷகனாகவும் இருக்கலாம், ஒரு மேய்ப்பராக இருக்கலாம், ஒரு போதகராக இருக்கலாம், ஒரு அப்போஸ்தலராக இருக்கலாம். ஆனால் சபையில் இப்படி ஒரு ஒழுங்கு வச்சிருக்கிறாங்க, எல்லாரும் கொடுக்கூடாதுன்னு வச்சிருக்காங்கன்னா அதுக்கு நம்ம கட்டுப்படுவோம். ஆனால் அது வேத சட்டம் அல்ல, சபையினுடைய ஒழுங்கு, அது நம்ம கட்டுப்படுவோம். எங்கள் பாஸ்டர் தாங்க வந்து கொடுப்பாரு, வேற யாரும் ஞானஸ்நானம், சரி ரைட். ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, நான் ஏன் இதை வலியுறுத்தி சொல்கிறேன்னா, சில சமயத்தில் வெளியே எங்கேயாவது அவர்கள் ஒரு கூட்டம் நடக்கும், மீட்டிங் நடக்கும், அங்கே போய் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றிருப்பாங்க. ஞானஸ்நானம் பெற்றுட்டு ஒரு சபையில் வந்து சேருவாங்க. அப்போ சொல்லுவாங்க ஞானஸ்நானம் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு. அப்போ நம்ம சொல்லுவோம், இல்லைங்க நான் ஒரு கூட்டத்துக்கு போனேன், ஒரு சுவிசேஷ கூட்டம், அதில் 3வது நாள் கடைசியில் கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவங்களுக்கு நான் இருந்து ஞானஸ்நானம் கொடுத்துட்டு போகிறேன்னு அந்த சுவிசேஷகர் சொன்னார், நாங்கள் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால், இல்லை அதெல்லாம் செல்லாது, ஞானஸ்நானம் என்பது சபையில் தான் எடுக்கணும், சபையில் இருக்கிற பாஸ்டர் தான் கொடுக்கணும், அதனால் நீங்கள் மறுபடியும் ஞானஸ்நானம் எடுங்கன்னு சொன்னால் அது தப்பு. நீங்கள் சபைக்கு தொடர்ந்து போயிட்டு இருக்கிறீங்க, அங்கே அவங்க சொல்கிறாங்க பாஸ்டர் வந்து பெரிய பாஸ்டர் தாங்க கொடுப்பாருன்னு சொன்னால் அது சபையினுடைய ஒழுங்கு. நீங்கள் வேறொரு இடத்துல வெளியே ஒரு ஞானஸ்நானம் பெற்று விட்டீர்கள், ஒரு சபைக்கு வந்து சேர்றீங்க, அப்போ அவங்க சொல்கிறாங்க உங்களுக்கு யார் ஞானஸ்நானம் கொடுத்தா, ஒரு சுவிசேஷன் கொடுத்தானா, அப்படின்னா அது செல்லாது, ஒரு ஊழியக்காரர் கொடுத்தாரா அது செல்லாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா வேதத்தில் பிலிப்பு என்பவர் ஒரு சுவிசேஷகர். அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா சபை சிதறி போகும்போது அங்கே நிறைய சபையில் இருந்தவங்க சிதறி போனாங்க. அதில் சுவிசேஷகராக இருந்த பிலிப்பு என்பவர், அவர் போன இடத்துல கர்த்தர் அவர் மூலம் விசேஷ அற்புதங்களை செய்தார். அவர் மூலம் தொடப்பட்ட அத்தனை பேருக்கும் அவர் ஞானஸ்நானம் கொடுத்து அவர் கடந்து வந்தார். அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 8வது அதிகாரம் 35லிருந்து 36 வரைக்கும் படிச்சு பார்த்தீங்கன்னா, அங்கே அந்த கந்தாகே மந்திரின்னு ஒரு மந்திரி, ஆப்பிரிக்க தேசத்தின் மகாராணிக்கு அல்லது இளவரசிக்கு மந்திரியாக இருந்தவர். அவரை பல்லாக்கில் தூக்கிட்டு போகிறாங்க. இந்த பிலிப்பு இடத்துல ஆண்டவர் பேசுகிறார், அவன் வந்து பைபிள் படிச்சுக்கிட்டு இருக்கிறான், நீ அவனோட போய் ரதத்தோடு சேர்ந்து கொள் என்றார். அப்போ இவரும் ஓடி போய் அந்த ரதத்திலே தன்னை இணைத்து கொள்ளுகிறார். அந்த ரதத்தில் போய் சேர்ந்து கொண்ட போது அவர் படிச்சுட்டு இருக்கிற காரியத்துக்கு அர்த்தத்தை விளக்கி சொல்லுகிறார். அதெல்லாம் ஏற்றுக்கொண்டவர் கேட்குறாரு, நான் எல்லாவற்றையும் நம்புகிறேன், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுகிறேன், நான் ஞானஸ்நானம் பண்ணப்படுவதற்கு ஏதாவது தடை இருக்குதான்னு கேட்குறார். உடனே பக்கத்தில் தண்ணி இருக்கு, வாங்க என்று சொல்லி அழைத்து கொண்டு போய் பிலிப்பு என்ற இந்த சுவிசேஷகன் அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். 36 சொல்லுகிறது பாருங்கள், இவ்விதம் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்குதே, நான் ஞானஸ்நானம் பெறுவதற்கு என்ன தடை என்று கேட்டான்.
அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடை இல்லை. தடை என்பது என்னன்னா, யார் கொடுக்குறாங்கிறது இல்லை, யார் எடுக்கிறாங்கிறது இல்லை, நீ விசுவாசிக்கிறாயாங்கிறது தான் முக்கியம். விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெறுகிறவன். அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவின் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொன்னான். ரதத்தை நிறுத்தச் சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்தான் என்று எழுதியிருக்கு. பார்த்தீங்களா? அப்ப ஞான ஸ்நானம் தேவனால் பயன்படுத்தப்படுகிற எந்த ஊழியக்காரருமே ஞானஸ்நானம் கொடுக்கலாம். அவர் சுவிசேஷகராக இருக்கலாம். இன்னும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சீஷன் அவர் எந்த ஊழியத்தையும் பிரத்யேகமாக செய்த மாதிரி சொல்லப்படலை. அனனியா அவர் நல்லா ஜெபம் பண்ணி கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அந்த ஜெபத்தில் காத்திருக்கிற ஒரு ஆள். திடீர்னு கர்த்தர் அவரிடத்துல பேசுகிறார், உங்ககிட்ட சவுல் என்ற ஒருவனை அனுப்புவேன், அவன் கிறிஸ்தவர்களை கொலை செய்து கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பிரச்சனை பண்ணி தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினவன், இப்பொழுது அவன் என்னை தேடுகிறான், உங்ககிட்ட வருவான் என்று சொல்லி அவரை அனுப்புகிறார். அப்போ இந்த அனனியா அந்த தமஸ்குவில் அனனியாவிடத்திலே கர்த்தர் பேசின போது, பவுல் அங்கே வந்தபோது அவருக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அவருக்கு அங்கே ஞானஸ்நானம் கொடுக்கறத பார்க்குறோம். அப்போ ஒருவேளை ஞானஸ்நானம் கொடுக்கணும்னு சொன்னால் பேதுரு தான் வரணும், யோவான் தான் வரணும் என்று சொல்லி எந்த சட்டமும் இல்லை. இவர் தானே அந்த இடத்தில் ஞானஸ்நானம் கொடுக்கிறார். அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 9வது அதிகாரம் 10-11 ஆகிய வசனங்கள். தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்ஷு பட்டணத்தானாகிய சவுல் என்ற பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் தன் கையை வைத்து, எங்கே 17வது வசனம், சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமாகிய இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும்படிக்கும் பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவனுடைய கண்களில் இருந்து மீன் செதில் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்திருத்து ஞான ஸ்நானம் பெற்றான் என்று எழுதியிருக்கு. அப்ப அனனியா என்பவர் ஒரு சீஷர், அவர் ஞானஸ்நானம் கொடுத்தார், அது செல்லுபடி ஆகுது. பிலிப்பு என்பவர் ஒரு சுவிசேஷகர், அவர் ஞானஸ்நானம் கொடுத்தார், அது செல்லுபடி ஆகுது. இதுக்கு பிறகு வருகிற காலங்களில் தான் பாஸ்டர்கள், சபை மேய்ப்பர்கள், சபை தலைவர்கள் கொடுத்தா தான் ஞானஸ்நானம். மற்றவங்க நீங்கள் எங்கேயாவது ஒரு கூட்டத்தில் போய் ஒரு சுவிசேஷன் கொடுத்தான், ஒரு தீர்க்கதரிசி கொடுத்தான்னா சபையில் அது செல்லாது. அப்படிங்கிறது சபையினுடைய ஒழுங்குக்கு எப்படியோ வேத ஒழுங்குல அப்படி இல்லை என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். கொர்நேலியின் வீட்டில் கூட பாருங்களேன், அது இன்னும் கொர்நேலியின் வீட்டில் பேதுரு பிரசங்கம் பண்ணி பேதுரு ஞானஸ்நானம் கொடுக்கல. அவர் கூட வந்திருந்த சில விசுவாசிகள், அவர் கூடவே இந்த நான் போறேன் அப்படின்னு சொன்னோடனே கூட வந்த விசுவாசிகள், அவர்களை பார்த்து ஞானஸ்நானம் கொடுக்க கட்டளையிட்டான். அப்போ கொர்நேலியுவையும் அவனை சார்ந்தவர்களுக்கும் ஞானஸ்நானம் கொடுத்தது யாருன்னா, பேதுருவோட ஊழியத்துக்கு வந்த விசுவாசிகள் ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 10வது அதிகாரம் 46-48, அதுல 46 சொல்லுது, பேதுருவோடே வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் அதை கேட்டபோது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் ஊற்றப்பட்டிருக்கிறதை குறித்து பிரமித்தார்கள். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாவது தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளை கொடுத்தான். அப்ப யாரு ஞானஸ்நானம் கொடுத்தா? பேதுருவோட கூட வந்த விசுவாசிகள். நம்ம அதுக்காக இப்போ விசுவாசிகள் எல்லாம் ஞானஸ்நானம் கொடுங்கன்னு சொல்லலை. அப்படின்னா சபையினுடைய ஒழுங்கு மாறி போய்விடும். ஆனால் வேதத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நீங்கள் ஒரு தடவை ஞானஸ்நானம் பெற்றுட்டா மறுபடியும் அவர் கொடுத்தாரு செல்லாது, இவர் கொடுத்தாரு செல்லாதுன்னு அழிச்சு கழிச்செல்லாம் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டியது இல்லை. அதை ஒரு சுவிசேஷகன் கொடுக்கலாம், ஒரு சீஷன் கொடுக்கலாம்,
ஒரு நல்ல உத்தம நல்ல வளர்ந்து வருகிற பெரிய விசுவாசிகள் கூட அதை கொடுக்கலாம் என்பதுதான் வேதம் நமக்கு காட்டுகிற ஒரு காரியம். அடுத்து 4வது இருக்கக்கூடிய ஒரு அபிப்பிராயம் என்னன்னு கேட்டா, நம்ம யாருகிட்ட ஞானஸ்நானம் பெறுகிறோமோ, யார் மூலம் ஞானஸ்நானம் பெறுகிறோமோ, அல்லது எந்த சபையில நிறுவனத்துல ஞானஸ்நானம் பெறுகிறோமோ, அங்கதான் கடைசி வரைக்கும் அவர்களைத்தான் பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு ஒழுங்கு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வேதத்துல எங்கும் அப்படி சொல்லப்படவில்லை. இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்லணும். நான் ஊழியத்துக்கு வந்த புதுசு ஆரம்பம், அந்த நாட்களில் நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். அப்போ எங்கள் ராமநாதபுரம் பகுதியில் ஒரு சின்ன ஒரு குழுவாக கூடி நாங்கள் தேவனிடத்தில் ஜெபிப்பதை வழக்கமாக வச்சிருக்கிறோம். ஒரு 25 பேர் 30 பேர் இருந்தாங்க. அப்போ இவர்கள் எல்லாம் என்கிட்ட கேட்டாங்க, ஞானஸ்தானம் கொடுக்கணுமே, நீங்கள் ஞானஸ்தானம் கொடுத்தா என்னன்னு கேட்டாங்க. அப்போ எனக்கு பயம், ஞானஸ்நானம் எல்லாரும் கொடுக்கலாமா, எனக்கு இப்போ தெரியறதெல்லாம் அப்போ தெரியாது, எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கலாமா எனக்கு தெரியல. அப்போ யார்கிட்ட கொண்டு போனா ஞானஸ்தானம் கொடுப்பது என்று தெரியல. சென்னையிலே எனக்கு தெரிந்த ஒரு சகோதர ஊழியர் ஒருத்தர் அங்கே ஊழியம் செய்து கொண்டு வந்தார். அவரும் புதுசுதான், அதனால அவரும் என்னை மாதிரி ஒரு சுவிசேஷ ஊழியம் அல்லது வேற ஒரு ஜெப ஊழியம் மாதிரி ஒரு ஊழியம் தான் செய்கிறார், சபை இல்லை அவருக்கு. அவர் என்ன சொன்னார்னா, அவர்கிட்ட நான் கேட்டேன், இவங்கெல்லாம் ஒரு 25 பேர் இருக்கிறாங்க, ஞானஸ்நானம் வேணும்னு கேட்குறாங்க, யார்கிட்ட கொண்டு போய் ஞானஸ்நானம் கொடுக்குறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு கேட்டேன். அப்பொழுது அந்த நண்பர் சொன்னார், சென்னையிலே எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் இருக்கிறார், அந்த பாஸ்டர் இடத்துல நான் பேசியிருக்கிறேன், அவர் என்ன சொன்னார்னா, அவங்கள வர சொல்லுங்க, நான் ஞானஸ்நானம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னார். நாங்கள் 25 பேர் சென்னைக்கு போனோம். நான் சொல்லுவது 80, 81 ஆகிய ஆண்டுகள் இருக்கலாம். அப்போ நாங்கள் அங்கே போகிறோம், சென்னைக்கு போகிறோம். அந்த பாஸ்டரை போய் சந்தித்தோம். 25 பேரையும் வச்சு ஒரு கிளாஸ் நடத்தினார், ஒரு ஜெபம் நடத்தினார். அதுக்கு அடுத்த நாள் எர்ணாவூர் பகுதியில் இருக்கிற கடற்கரை பகுதி கொண்டு போய் அவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த கடலில் ஞானஸ்நானம் கொடுத்தார். ஞானஸ்நானம் கொடுத்து மறுபடியும் சர்ச்சு கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு பிரசங்கம் பண்ணி ராப்போஜனம் கொடுத்து கை வச்சு ஜெபம் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிட்டார். அனுப்பிட்டு அடுத்த வாரம் எல்லாருக்கும் ஒரு தபால் வருகிறது. அந்த காலத்துல எல்லாம் இமெயிலு, இப்போ நான் சொல்கிற 1980, 81 இமெயில் இந்த மாதிரி போன்ற சோஷியல் மீடியாலாம் கிடையாது, ட்விட்டரு இதெல்லாம் கிடையாது. அப்போல்லாம் லெட்டர் தான். லெட்டரில் ஒரு சின்ன ஒரு தபால் கார்டு, அந்த கார்டில் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக கடிதம் எழுதியிருக்கிறார். அவர் சொல்கிறாரு, நீங்கள் என்னிடத்தில் ஞானஸ்நானம் பெற்றதுனால நான் தான் உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன், நீங்கள் என்னைத்தான் பின்பற்றணும், உங்களுடைய தசமபாக காணிக்கைகளை எங்கள் சபைக்கு தான் நீங்கள் அனுப்பி வைக்கணும், அதுக்கு மீறி நீங்கள் ஏதாவது செய்தால் அது சாபமாய் முடிந்து விடும். இது உண்மையிலேயே நான் எதையும் கூட்டி குறை சொல்லலை அப்படின்னு எல்லாருக்கும் கடிதம் எழுதியிருக்கிறார். என்கிட்ட நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்ததுனால, எங்கள் அமைப்பில் நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்ததுனால, நீங்கள் இந்த சர்ச்சை சேர்ந்தவர்கள், ராமநாதபுரத்தில் இருக்கீங்க அவ்வளோதான். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும், உங்களுடைய காணிக்கை, தசமபாக காணிக்கை நீங்கள் மாதந்தோறும் எனக்கு அனுப்பிடணும். ஏன்னா நான் தான் உங்கள் ஆவிக்குரிய தகப்பன், உங்களுக்கு என்ன ஒன்று வேணும்னாலும் எனக்கு கடிதம் எழுதி என்கிட்ட தான் கேட்கணும். பிரதர் ஜெபக்கூட்டம் நடத்தினால ஜெபத்துக்கு போங்க, ஆனால் ஒரு ஆலோசனை வேணும்னா நான் தான் உங்களை நடத்தணும். வசன சட்டம் அப்படித்தான் சொல்லுது. அவர் எழுதியிருக்கிறார் கடிதத்தில், வசன சட்டம் அப்படித்தான் சொல்லுது. ஞானஸ்நானம் எடுத்தா எங்களைத்தான் நீங்கள் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லுது. அவரெல்லாம் பயந்துட்டாங்க. எனக்கு இதில் எங்கேயோ ஒரு தப்பு இருக்குது. அவர் இந்த தசம பாகம் காணிக்கை என்பதை மென்ஷன் பண்ணாட்டா கூட இருக்குமோன்னு நினச்சிருப்பேன் நான். அவர் ஏதோ இங்கே இருக்கக்கூடிய பணத்தை வாங்கணுங்கிற பார்க்குறாரு சொல்லி, பயப்பட வேண்டாம், நம்ம ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் நம்மை நடத்துவார் அப்படின்னு சொல்லி. எனக்கும் இப்போ ரொம்ப வசனம் தெரியாது, அதிகமாக ஒன்றும் தெரியாது, ஜெபம் பண்ண தெரியும், இந்த மாதிரி வார்த்தை வசனமெல்லாம் என்ன சொல்லுதுன்னு தெரியாது. ஆனால் வேதத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, ஒருவரிடத்தில் நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றால் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் அவரையே தான் பின்பற்ற வேண்டும் என்று எங்கேயுமே வேதத்தில் சொல்லப்படவில்லை. அனனியாவிடத்தில் ஞானஸ்நானம் பெற்ற சவுல் அவரை பின்பற்றவில்லை. அனனியா ஞானஸ்நானம் பெற்றாரே, அப்புறம் நீங்கள் அனனியா பற்றி எங்கேயா வாசிக்கிறீங்களா? அனனியாவை போய் பவுல் போய் பார்த்தாரு, நீதாயா எனக்கு ஆவிக்குரிய தகப்பன், என்னுடைய தசமபாகம் காணிக்கை நாங்கள் சேகரித்த தர்ம பணத்திலிருந்து ஒரு பகுதியை உங்களுக்கு தான் தரணும்,
எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது, நீங்க தான் தெளிவுபடுத்தணும். எப்பாவது போய் பார்த்ததா பைபிள் எங்கேயா போட்டிருக்கா? அனனியாவை சந்திச்ச மாதிரி ஞானஸ்நானம் கொடுத்தார், அவர் வேலை முடிந்தது. அவர் போய் அவரை சந்தித்ததாகவோ அவரை பின்பற்றினதாகவோ அனனியா தான் இவரை தொடர்ந்து வழிநடத்தினதாகவோ எங்கேயும் போடப்படவில்லை. அனனியா ஒரு விசுவாசி, ஒரு சீஷன், அவ்வளவுதான். அவருக்கு கர்த்தர் சொன்னாரு ஞானஸ்நானம் கொடுன்னு சொன்னாரு, கொடுத்தாரு, அவ்வளவுதான், முடிந்தது. அவ ஞானஸ்நானம் பெற்றுவிட்டோம் என்றால் என்னமோ கல்யாணத்துல தாலி கட்டின மாதிரி நீ எனக்குத்தான், நான் சொல்றதான் கேட்கணும், கீழ்ப்படியணும் என்று அந்த அர்த்தத்தில் அல்ல. அதை நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். கந்தாகே மந்திரிக்கு ஞானஸ்நானம் கொடுத்த பிலிப்பு அந்த ஞானஸ்நானம் கொடுத்து கரை ஏறின போது அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்துல கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்புவை கொண்டு போய்விட்டார். அப்புறம் அவனை காணாமல் கந்தாகே மந்திரி சந்தோஷத்தோட திரும்பி போனான். அப்புறம் அவரை பார்க்கவே இல்லை. யார? பிலிப்பை. நீங்க வேணா படிச்சு பாருங்க, அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்துல ஞானஸ்நானம் கொடுத்த பகுதியை வாசிச்சோமே, அது கீழே இருக்க 2 வசனம் படிங்க. கர்த்தர் அவரை ஆவியானவர் எடுத்துக்கொண்டு போனார். அவன் ஆசோத்திலே காணப்பட்டு தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவித்தான். கந்தாகே மந்திரி அப்புறம் பிலிப்புவை காணாமல் சந்தோஷத்தோட தன் ஊருக்கு திரும்பி போனான். உடனே ஒரு கடிதம் போட்டு, என்கிட்ட தான் நீர் ஞானஸ்நானம் எடுத்தீர், நீங்க மந்திரியா வேற இருக்கிறீர், உங்க நாட்டில் என்ன வேண்டுமானால் எனக்கு நீ தான் செஞ்சு கொடுக்கணும், தசமபாகம் கொடுக்கணும், காணிக்கை கொடுக்கணும். இதெல்லாம் சும்மா நம்மை ஒரு ஞானஸ்நானத்தை வைத்து நம்ம ஏமாற்றுவது. நீங்க அதுக்கு பயப்பட வேண்டியதில்லை. ஞானஸ்நானம் பெற்றா அவரையே தான் பின்பற்ற வேண்டும் என்றும் அவசியம் இல்லை. சில காரணங்களுக்காக, ஒருவேளை அந்த சபையினுடைய நடைமுறைகள் சரியில்லை, போதகர் சரியில்லை, ஆனா அங்கதான் நான் ஞானஸ்நானம் எடுத்தேன், ஏதாவது ஒரு காரணங்கள், அல்லது நம்முடைய வேலை நிமித்தம் வேற ஒரு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறோம், ஏதோ ஒரு காரணத்திற்காக நீங்கள் ஞானஸ்நானம் பெற்ற ஊழியரையோ சபையையோ விட்டு நீங்கள் விலக நேரிட்டால், நீங்க போற புதிய இடத்துல புது ஞானஸ்நானம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை நீங்க பார்த்துடணும். நம்ம போன உடனே அங்க போய் கேட்போம், நீங்க அந்த சர்ச்சில் ஞானஸ்நானம், அது செல்லாதுங்க, இங்க அவர்களுடைய உபதேசம் 4 உபதேசம் தான், நாங்க 7. அதனால நீங்க புதுசா மறுபடியும் எங்கிட்ட ஞானஸ்நானம் எடுத்து ஞானஸ்நானம் அட்டை வாங்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க நம்பாதீங்க. அது அப்படி அல்ல. ஒரு காரணத்துக்காக பிரிஞ்சிட்டோம். நமக்கு ஞானஸ்நானம் கொடுத்தவர் ஒருவேளை அவருடைய நடத்துதல் சரியில்லை அப்படிங்கிறதுக்காக உங்க ஞானஸ்நானமும் அது கெட்டு போயிடாது. அவங்க ஞானஸ்நானம் ஒருவேளை நம்ம மறுபடியும் போய் புது ஞானஸ்நானம் கொடுங்க, அது வேதத்துக்கு புறம்பானது. வசனம் சொல்லுகிறது கர்த்தர் ஒருவர் என்பதை போல ஞானஸ்நானமும் ஒரு ஞானஸ்நானம் தான். எபேசியர் 4வது அதிகாரம் 4, 5, 6 சொல்றது பாருங்க. உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் உண்டு, எல்லாருக்கும் ஒரே தேவனும் ஒரே பிதாவும் உண்டு, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் வாசமாயிருக்கிறார். அவ பாருங்க, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும். நீங்க போன சபை இல்லை, மாறி போயிருச்சு, அல்லது இந்த பாஸ்டர் தன்னுடைய விசுவாச அழைப்பில் இருந்து விழுந்து போய்விட்டார், ஆனா அவர் நல்லா இருக்கும்போது நீங்க ஞானஸ்தானம் எடுத்தீங்க, அதுக்காக நம்ம போய் மறுபடியும் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வேலை நிமித்தமாக வேறு ஒரு ஊருக்கு போய் இதே மாதிரி ஒரு நல்ல ஆவிக்குரிய அனுபவம் உள்ள ஒரு சபைக்கு போறீங்க, அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க நீங்க அங்க எடுத்த ஞானஸ்தானம் செல்லாது, இங்க புதுசுன்னு சொன்னா அதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. ஞானஸ்தானத்துக்கும் இந்த சபை அமைப்பு பிராண்டுக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த பிராண்டுக்கு ஒரு ஞானஸ்தானம், அங்க வந்தா இன்னொரு ஞானஸ்தானம், அப்படி கிடையாது. எல்லாருக்கும் ஒரே ஞானஸ்நானம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அடுத்த காரியம், 5வது காரியம், மனம் திரும்பாமல் பெறும் ஞானஸ்நானம் செல்லுமா? நீங்க ஒரே ஞானஸ்நானம் இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா மனம் திரும்பாம ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க, அது செல்லுமா? மனம் திரும்பாம எப்படிங்க ஞானஸ்நானம் எடுப்பாங்க என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். நான் சொல்றேன் பாருங்க. மனம் திரும்பாம ஞானஸ்நானம் எடுக்கிறவங்க சிலர் என்ன செய்வாங்கன்னா, ஒரு கிறிஸ்தவ அமைப்பிலையோ ஏதோ ஒரு காரியத்திலையோ வேலை கிடைக்கும். அப்போ அவங்க நீங்க கிறிஸ்தவர்களா இருந்தா தான் உங்களுக்கு வேலை கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னா, யாராவது ஒரு பாஸ்டர்கிட்ட போய் நீங்க ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்தா, ஞானஸ்தான சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்தா,
அதை நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம் சொன்னால் இவர் அது கிறிஸ்துவெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார், மனம் திரும்பி இருக்க மாட்டார். அந்த வேலைக்காக ஞானஸ்தானம் பெறுவதற்கு சபைக்கு வந்து ஞானஸ்தானம் எடுத்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போவாங்க. சில ஆண்டுகளுக்கு முன்பாக மத்திய கிழக்கு நாடுகளில் இந்தியாவிலிருந்து வருகிறவர்களுக்கு வேலை கொடுப்பதில் சிக்கல் இருந்தது. ஆனால் அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒன்று இஸ்லாமியர்களாக வந்தால் கேள்வி கேட்காம வேலைக்கு எடுத்துக்கிடுவாங்க, அல்லது கிறிஸ்தவர்கள் வந்தாலும் அவர்களை வேலைக்கு எடுத்துக்கிடுவாங்க. அந்த குறிப்பிட்ட காலகட்டம் இந்த செய்தியை ஒருவேளை சில பாஸ்டர்கள் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த காலகட்டத்தில் இந்த இந்தியாவிலிருந்து போகிறவர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாங்க, அல்லது இஸ்லாமியர்களாக இருந்தாலும் எடுத்துக்கொள்வார்கள். வேற எந்த மதத்தை சேர்ந்திருந்தாலும் அவர்களை வேலைக்கு எடுப்பதில் நிறைய சிக்கல்கள் இருந்தது. அந்த நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா, நிறைய பேர் எங்கள் மாதிரி ஊழியர்கள் சபை வச்சிருக்கிற பாஸ்டர் இடத்துல வந்து, நான் சவுதிக்கு வேலைக்கு போகிறேன் அல்லது மத்திய கிழக்கு நாடுகளுக்கு வேலைக்கு போகிறேன், ஒரு கிறிஸ்தவன் என்ற ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்குமா? அப்போ உடனே இவங்க என்ன செய்வாங்க, நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்தால்தான் சர்டிஃபிகேட் கொடுப்போம், அதுதான் வசன ஒழுங்கு. சரி பரவாயில்ல, என்ன செய்வீங்க? உங்களை தண்ணியில் இறக்கி ஞானஸ்நானம் கொடுத்து இயேசு விசுவாசிக்கிறார்னு கேட்டு நீங்கள் சொன்ன உடனே அதுக்கு நாங்கள் அப்புறம் தான் ஞானஸ்நான சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும்னு சொல்லுவாங்க. உடனே இவர்கள் என்ன செய்வார்கள், சரி பரவாயில்ல வேலைக்காக எதுனா ஒன்று அப்படின்னு சொல்லி வந்து ஞானஸ்நானம் எடுத்த நிறையா பேரை எனக்கு தெரியும். என்கிட்ட வந்து நிறையா பேர் கேட்டதும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. பிரதர், நீங்கள் எப்படியாவது ஒரு ஞானஸ்தானம் கொடுங்க, நீங்கள் கொடுக்குற ஞானஸ்தான சர்டிஃபிகேட் செல்லும்ல, அப்படின்னா எனக்கு ஒரு ஞானஸ்தான சர்டிஃபிகேட் வேணும், எனக்கு இந்த இடத்துல வேலை கிடைக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் இப்போ இந்த மத சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறதுனால எங்களுக்கு ஒரு கிறிஸ்தவ சர்டிஃபிகேட் இருந்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் கேட்பாங்க. இன்னொரு குரூப் இருக்குது, திருமணத்துக்காக அவங்க என்ன செய்வாங்கன்னா, கல்யாணத்துக்கு இவர் வேற மத நம்பிக்கையில் இருக்கிறவராக இருப்பார், ஒரு கிறிஸ்தவ பொண்ணை கல்யாணம் பண்ணணும் அல்லது ஒரு கிறிஸ்தவ மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணணும். அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் ஒரு சபையில் சர்ச்சில் வச்சு கல்யாணம்னா ஒத்துக்குருவோம், இல்லாட்டா ஒத்துக்கிற மாட்டோம்னு கராராக பேசுவாங்க. அப்போ அதுக்கு என்ன செய்யணும், உடனே பாசு சொல்லுவார், நீங்கள் ஞானஸ்தான சர்டிஃபிகேட் இருந்தால் தான் நாங்கள் உங்களை கிறிஸ்தவராக அங்கீகரிக்க முடியும். அப்போ அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும், வாங்க ஞானஸ்தானம் கொடுத்துருவோம், அதெல்லாம் தேவையில்லை, ஞானஸ்தானம் கொடுத்துட்டா போதும். இது மாதிரி நிறைய நடந்திருக்கு, உங்களுக்கு தெரியும். இது செல்லுமா? அப்போது ஒரு திருமணத்துக்காக வந்துட்டு அதுக்கப்புறம் அவர் பழைய நம்பிக்கையில் தான் இருப்பார். அவர் மனம் திரும்பவும் இல்லை, பாவ அறிக்கை செய்யவும் இல்லை, கர்த்தரிடத்தில் உடன்படிக்கை செய்யலை. அவருக்கு வெளித்தோற்றத்தில் தான் ஒரு கிறிஸ்தவன் என்ற ஒரு சர்டிஃபிகேட் வேண்டும். அந்த சர்டிஃபிகேட்டுக்காக அவர் என்ன செய்வார்னா, அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் உடன்படுவார். என்ன ஒரு 5 நிமிஷம் வேலை தானே, தண்ணியில் இறங்கணும், அவங்க கேட்ட உடனே ஆம் 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 ஆம்னு மாத்திரம் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சொன்ன உடனே நம்ம தண்ணியில் முழுக்கி எழுப்புவாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு, சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க, போதும் அப்படின்னு நினச்சி போகிறவங்க இந்த வகை ஞான ஸ்நானம் செல்லாது. ஏன் அப்படின்னு கேட்டால், ஞான ஸ்நானத்தின் அஸ்திபாரமே மனந்திரும்புதல். மனந்திரும்பி ஞானஸ்நானம் பெறணும், விசுவாசத்தோடு ஞானஸ்நானம் பெறணும். இந்த 2 தான் அஸ்திபார தூணு. முதல்ல மனந்திரும்பி ஞானஸ்நானம் பெறணும். யோவான் இடத்தில் வந்தவர்கள் மனந்திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம், இயேசு விசுவாசத்துக்குரிய ஞானஸ்நானம். இது 2ம் தேவை. தங்கள் பாவங்களை அறிக்கை செய்தார்கள், கர்த்தரை மெய்யான தெய்வம் என்று ஏற்று விசுவாசித்தார்கள். அதைத்தான் மார்க் 16:16 வாசித்தோம். விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் என்று. இவர் விசுவாசிக்கவும் இல்லை, ஞானஸ்நானம் மாத்திரம் அவருக்கு வேணும். அவர் பாவ அறிக்கை செய்யவும் இல்லை, இயேசு மேலே நம்பிக்கையும் இல்லை, பாவ மன்னிப்பு பெறவும் இல்லை. வெறும் தண்ணியில் உள்ளே போயிட்டு வந்துட்டா கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டை ஏற்றுக்கொள்ளலாம், சபை சர்டிஃபிகேட் கொடுக்கலாம், அதெல்லாம் ஃபேக்கு. பரலோகம் அதை ஏற்றுக்கொள்ளாது. நாம் மனம் திரும்பினதின் அடையாளம்தான் ஞானஸ்நானம். மனம் திரும்பலைன்னா ஞானஸ்நானத்துக்கு பவரே கிடையாது. அந்த இடத்துல மனம் திரும்பி விட்டேன் என்பதற்கு அத்தாட்சி, ஒரு சாட்சி தான் ஞானஸ்நானம். அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 38வது வசனம் சொல்லுது, பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். பார்த்தீங்களா? அப்போ என்ன செய்யணுமா, மனம் திரும்பணும், பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமம். அந்த இடத்துல விசுவாசம் வந்துடுது.
அப்போ இது 3 சேர்ந்தா தான் அந்த ஞானஸ்நானம் அதுக்கு தகுதி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அடுத்து இன்னொரு குழப்பம் இருக்கு. எந்த நாமத்திலே ஞானஸ்நானம் பெறுவது? அதுக்கு ரொம்ப சிம்பிள். சிலர் சொல்லுவாங்க இயேசுவின் நாமத்தில் தான் பெறணும். இதெல்லாம் ரொம்ப என்ன சொல்வது, ஒரு அடிப்படை குழந்தைத்தனமான சிந்தனைகள். இயேசுவின் நாமத்தில் தான், பிதா குமாரன்லாம் பிதா பரிசுத்தாவியெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஏன் தேவையில்லை? அவர்கள் என்ன விரோதிகளா? வேதத்தில் யார் என்ன சொன்னாலும் அப்போஸ்தலர்கள் அப்படி கொடுத்துருக்குறாங்க. இவங்க அதை பற்றியெல்லாம் நம்ம இன்னொரு முறை நல்ல தெளிவாக பேசலாம். ஆனால் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நீங்கள் ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்பதுதான் இயேசு நமக்கு சொல்லி போன கட்டளை. இயேசு சொல்லிட்டார்னாலே அதுக்கு மேலே நம்ம எதை பற்றியும் தர்க்கம் பண்ணுவதற்கு வேலை இல்லை. பாருங்கள், மத்தேயு சுவிசேஷம் 28:18-19. இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் என கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து. அப்ப இயேசு என்ன சொல்றாரு? இப்போ ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. ஒன்லி ஜீசஸ், நாங்கள் இயேசுவின் பேரால் மாத்திரம்தான் ஞான ஸ்நானம், மற்ற பேரெல்லாம் நாங்கள் உபயோகப்படுத்த மாட்டோம். ஏன்? பிதாவின் பேருக்கு என்ன, பரிசுத்தாவியானவர் என்ன, ஏன் இயேசு மாத்திரம்? யார் என்ன கொடுத்திருந்தாலும் பரவாயில்ல, இயேசு என்ன சொல்லி இருக்கிறாருங்கிறத கவனிங்க. அது ஏன் மற்ற இடங்கள் அப்படி எழுதியிருக்குங்கிறதுக்கு நம்ம இன்னொரு முறை விளக்கம் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். இயேசு என்ன சொன்னார் பாருங்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நீங்கள் ஞான ஸ்நானம் பெற வேண்டும் என்று அவர்களுக்கு அவர் சொல்லி இருக்கிறார். கடைசியா ஒரே ஒரு காரியம் வேகமா பார்த்து முடிச்சிடலாம். ஞான ஸ்நானம் பெறுவதற்கு காத்திருக்க வேண்டுமா? சில சபையில் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க மனம் திரும்பிட்டீங்க, அடுத்து நீங்க என்ன செய்யணும், 1 வருஷம் எங்க சர்ச்சுக்கு வரணும், எங்க உபதேசத்தை கேட்கணும், எங்க ஜெபத்தில் நீங்க கலந்து கொள்ளணும், தொடர்ந்து நீங்க வர்றீங்களான்னு பார்ப்போம், அப்புறம்தான் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சபையின் ஒழுங்கு. ஆனா உண்மையிலே வேதம் என்ன சொல்லுகிறது? சில சபையில் அப்படி வச்சிருப்பாங்க. ஏதோ ஒன்று இப்போ தான் வந்தேன், நாங்கள் மனம் திரும்பிட்டேங்க, ஞானஸ்நானம் கொடுங்க, அப்படிலாம் கொடுக்கறது இல்லை. நீங்கள் வாங்க, கொஞ்ச நாள் உங்களை பார்ப்போம், நீங்கள் சரியாக இருக்கிறீங்களா, 1 வருஷம் வாங்க, சபைக்கு உண்மையாக இருக்கிறீங்களா, அப்புறம் தான் ஞானஸ்நானம் கொடுப்போம் அப்படின்னு காத்திருக்கணும், நல்ல உபதேசத்தில் வளரணும், அப்புறம் தான் ஞானஸ்நானம் எடுக்கணும் என்று சில இடங்களில் சட்டம் வச்சிருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சபையிலே இதுதான் ஒழுங்குன்னு சொன்னால் ஓகே, அதுக்கு நம்ம கீழ்ப்படியலாம். ஆனால் இது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அதுதான் சத்தியம் என்று சொன்னால் அங்கே தான் பிரச்சனை. சத்தியத்தில் வசனத்தில் அப்படி இல்லை. ஞானஸ்நானம் எப்போ பெறுகிறார்கள் என்று பார்த்தா, கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே ஞானஸ்நானம் கொடுக்கப்படுகிறது. அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 40-41 பார்த்தீங்கன்னா, மேலறை வீட்டில் அப்போஸ்தலர்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த இடமே அசைக்கப்படுகிறது. அந்த சத்தத்தை கேட்டு திரளான ஜனங்கள் மேலறை வீட்டில் ஏறிட்டாங்க. பேதுரு எழுந்து பிரசங்கம் பண்ணுகிறார். அவங்க யாருன்னே தெரியாது. அவங்க தொடர்ந்து சபைக்கு வர்றவங்க இல்லை, இந்த ஜெபத்துக்கு வர்றவங்க இல்லை, பண்டிகை கொண்டாட எருசலேமுக்கு வந்தவங்க. பேதுரு எழுந்து பேசுகிறார், இயேசுவை குறித்து சாட்சியை சொல்லுகிறார். எல்லாரும் மனம் திரும்பி நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே நீங்க தொடர்ந்து இங்கே ஜெபத்துக்கு வாங்க, அப்புறம் காத்திருங்க அப்படின்னு சொல்லலை. உடனே அவர்களுக்கு அன்றைய தினமே ஞானஸ்நானம் கொடுத்தார்கள் என்று எழுதியிருக்கு. அப்போஸ்தலர் 2:40-41. இன்னும் அநேக வார்த்தைகளால் சாட்சி கூறி, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். ஒரு பிரசங்கம் பண்ணி அதை ஏற்றுக்கொண்ட உடனே 3000 பேருக்கு ஞானஸ்நானம் அன்னைக்கே. அப்ப காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே இந்த ஞானஸ்நான அனுபவத்தை பெற்றுவிடலாம். நான் மறுபடியும் சொல்றேன், சர்ச்சுக்குன்னு நாங்கள் சில ஒழுங்கு வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் இதுதான் சத்தியம் என்று சொன்னால் அது தப்பு. பைபிள் அப்படி இல்லை. நீங்கள் அதற்கு காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாஸ்டர்கள் சிலர் என்ன செய்வாங்கன்னா, நாங்கள் ஞானஸ்நானத்தை ஒரு பண்டிகை மாதிரி கொண்டாட போகிறோம்,
நாங்கள் என்ன செய்வோம், கொஞ்சம் விசுவாசிகள் சேர்ந்த உடனே வருஷத்துக்கு 2 தடவை நாங்கள் ஞானஸ்நானம் கொடுக்குற நாளை குறித்து வைத்திருக்கிறோம், நீங்கள் அப்போ வாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கலாம், அது வரைக்கும் சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னு சொன்னால் அது ஜென்யூன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதுதான் சட்ட ஒழுங்கு. நீங்கள் 6 மாதம் வந்தால் தான், 1 வருஷம் வந்தால் தான் நீங்கள் ஞானஸ்நானம் பெற தகுதி உள்ளவர்களாகிறீர்கள் அப்படின்னு சொன்னால் அது தப்பு. எப்போ தகுதி உள்ளவன் ஆகிறான்னா, இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரால் தான் எனக்கு பாவ மன்னிப்பு உண்டு என்று நம்பி தன் பாவத்தை அறிக்கை செய்து இயேசுவே தெய்வம் என்று விசுவாசித்தால் அந்த நிமிஷமே அவன் ஞானஸ்தானத்துக்கு தகுதி உள்ளவன். இந்த கந்தாகை மந்திரி பாருங்களேன், அவருக்கு சுவிசேஷம் சொல்லுகிறான். உடனே அவர் கேட்கிறாரு, அப்படியா, நான் இயேசுவை நம்புகிறேன், நீங்க சொல்ல கரெக்டா இருக்கே, எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கலாமா? அவர் யாரு, அவர் நிப்பாரா நிலைப்பாரா ஒன்றும் தெரியாது. அவர் இயேசுவை சொன்னாங்க, விசுவாசித்தார், இயேசுவை ஏற்றுக்கொண்டார், பாவத்தை அறிக்கை செய்தார், ஞானஸ்தானம் கொடுத்தாங்க, முடிஞ்சது. அன்றைக்கே இதான் வேதம் காட்டுகிற ஒழுங்கு. பிலிப்பி பட்டணத்தில் பேதுரு சிறைப்பட்டிருந்த போது அங்கே சிறைச்சாலை அசைகிறது. அந்த இடத்தை நம்ம படிச்சிருக்கிறோம். அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 16வது அதிகாரம். அந்த இடம் எல்லாரும் எல்லாருடைய கட்டுக்கள் அருந்து போகுது, இருட்டு, எல்லாம் தப்பிச்சு ஓடிட்டாங்கன்னு நினைச்சு சிறை அதிகாரி தன்னை குத்தி கொண்டு சாவதற்கு தற்கொலை பண்ண முயற்சி பண்றான். அப்போ ஒரு சத்தம் இருட்டில் இருந்து, நாங்கள் எல்லாம் இங்கே தான் இருக்கிறோம், எங்கேயும் ஓடி போகலை, உன்னை நீ அழித்து கொள்ளாதே என்று சொல்லுகிறான். உடனே அவன் காலில் விழுந்து, ஆண்டவமாரே, நான் ரட்சிக்கப்பட என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க காலில் விழுந்து காயங்களெல்லாம் கழுவி இயேசுவை பற்றி அவர்கள் சுவிசேஷம் சொல்லி அன்னைக்கு ராத்திரியே அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார்கள். அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 16:32-33 வாசிக்கலாம் இதை. ஆகவே ஞானஸ்நானத்தை குறித்து பல்வேறு விதமான கருத்துக்கள், பல்வேறு விதமான காரியங்கள் சொல்லப்பட்டாலும் ஞானஸ்நானத்தினுடைய அடிப்படை ஒன்றே ஒன்றுதான். மனம் திரும்பி கர்த்தரை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு இயேசுவை விசுவாசித்தால், பாவத்தை அறிக்கை செய்து இயேசுவை விசுவாசித்தால் நீங்கள் ஞானஸ்நானம் பண்ணப்படுவதற்கு தகுதி உள்ளவர்களாகி விட்டீர்கள். குழந்தையில ஞானஸ்நானம் எடுக்கிறது, ஏதாவது ஒரு பிரயோஜனத்துக்காக ஞானஸ்நானம் எடுக்கிறது, இதெல்லாம் செல்லுபடி ஆகாது என்பதையும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிறணும். இது ஏன் கருத்து இல்லை, வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள். ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடலாமா? அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராய் ஆசீர்வதியும். ஞானஸ்நானத்துக்கு தங்களை ஒப்பு கொடுக்கவும், கர்த்தராகிய இயேசுவே தெய்வம் என்பதை தங்கள் வாழ்க்கையில் ஆணித்தரமாக விசுவாசிக்கவும், தாங்கள் விசுவாசித்ததை அடையாளப்படுத்தும் முகமாக ஞானஸ்நானத்துக்கு அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்து கீழ்ப்படியவும் என்னோடு பேசினீரே. ஞானஸ்நானமாகிய நீதிக்கு கீழ்ப்படி என்றீரே, அந்த கீழ்ப்படிதலை அவர்களுக்கு தாரும். ஞானஸ்நானத்தை குறித்து தெளிவாய் அவர்கள் அறிந்திருக்கிறதுனால அதை குறித்து கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அதை விளக்கி சொல்லவும், இவர்களுக்கு ஞானத்தையும் பலனையும் கொடுத்து ஆசீர்வதியும். ஞானஸ்நானத்தை குறித்த தப்பபிப்பிராயங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரை அவர்கள் தாண்டி மெய்யான ஞானஸ்நானத்தின் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தருக்குள் அவர்கள் வளரவும் செழிக்கவும் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே, ஆமென். இந்த 2 நாட்களும் ஞானஸ்நானத்தை குறித்த தெளிவான காரியங்களை நம்ம தியானித்தோம். அடுத்த முறை நம்ம சந்திக்கும் போது வேறொரு புதிய செய்தியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.